துபாய் கடல்ல காரை ஓட்டிட்டு அந்த காரை எடுத்துட்டு போயிட்டு ஹார்பர்ல பார்க் பண்ணிட்டு பக்கத்துல ஏதாவது பீச் இருந்தா சுத்தி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு போட்டை பிடிச்சி பக்கத்துல இருக்கிற ஜேபிஆர் பீச் அப்படிங்கிற இடத்துக்கு போயிருந்தோம். இந்த பீச்ல தான் நிறைய ஃபாரின்ஸ் எல்லாம் வருவாங்க, நிறைய ஆக்டிவிட்டி எல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி தாய்லாந்துல காலில் அந்த பறக்கிற மிஷினை மாட்டிக்கிட்டு ஒரு குளத்துக்கு மேல பறந்துருப்போம்ல, அதே மாதிரி இங்க கடலுக்கு மேல பறக்கலாம் அப்படின்னாங்க. சரி ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் ஜாக்கெட் எல்லாம் வாங்கிட்டு நேரா கடலுக்குள்ள போயிட்டேன். அங்க போய் பார்த்தா ட்ரைனிங் கொடுக்கறதே நம்மளோட தமிழ் பையன் தான். பரவாயில்லப்பா, தமிழ் ஆளுங்க எல்லா இடத்துலயும் இருக்காங்க. அவர் என்ன சொன்னார்னா, நீங்க தாய்லாந்துல ஈஸியா பறந்த மாதிரி இங்க பறக்க முடியாது, ஏன்னா இது கடல், அலை அடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ப்ரோ, ஆன் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா கடலுக்குள்ள போயிட்டேன். அங்க போனாதான் தெரியுது நிஜமாவே கடல்ல இந்த மிஷினை மாட்டிக்கிட்டு பறக்கிறது ரொம்ப கஷ்டம் போல. கொஞ்சம் கூட பறக்கல, மேல இருந்து இழுத்து கீழே தள்ளிடுது. இப்ப பறக்கலன்னா அசிங்கமா வேற போயிருமே, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி போய் பறந்து பார்த்தேன். நல்லா தான் பறந்துச்சு, என்னன்னு தெரியல. திருப்பி எடுத்துட்டு வந்து கடலுக்குள்ளேயே அமைக்கிடுச்சு. நீங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டி எல்லாம் ட்ரை பண்றதா இருந்தா நான் தாய்லாந்துல பண்ண மாதிரி ஏதாவது குளத்துல போய் பண்ணுங்க, கடல்ல மட்டும் பண்ணிடாதீங்க.